சம்சாரம் அப்படிங்கறதுல இருப்பது என்னை அடிமையா நினைக்கிறேன். ஆக அதே சமயத்துல கணவரை பார்க்கும்போது பயமா நடக்குது. என்ன சொல்வாரோ ஏது சொல்வாரோ. அப்ப எந்த பிடிப்புல இருக்கு? இந்த திருமணமானவர்கள் எப்படி அந்த மகிழ்ச்சிகள் தனக்குள் எடுத்துக்கொண்டு ஒருமணம் ஆனார்களோ அந்த உணர்வின் தன்மை பெற வேண்டும் என்று இங்கு பிரியும் தன்மை வரும்போது ஒருக்க இணைப்பதற்காக இதை சொல்றோம். வசிஷ்டரும் மறந்தது. நீங்கள் எதை கவர்கின்றனோ அதை சேர்த்துதான் உங்களுக்குள் இணைக்கின்றது. ஆகவே இதை நாமோ இந்த திருமணம் ஆகாதவர்கள் போக மாட்டோம். முதல்ல குழந்தைய அவங்க எண்ணத்துல வேகமா போடுவாங்க, நம்மளை முந்திக்கிடுவாங்க. ஆக திருமணம் ஆகல, உங்களுடைய பற்றுகள் அங்கே வேற கலக்கம் இல்லை. திருமணமான பிற்பாடு குழந்தைக்கு இது பண்ணணும், சொத்து சம்பாதிக்கணும், அது சம்பாதிக்கணும், உடனே காக்கணும், தொழில் வரணும், வருமானம் மிச்சமாகணும்னு நினைப்பாங்க. இதுல கணவர் இருந்து எடுத்து வந்து வீட்டுக்கு கொடுக்கறது 1000 ரூபாய் கொண்டு கொடுக்கறதா ஒரு 10 ரூபாய் அவசரம் இல்லாங்க. நாளைக்கு புள்ள குட்டிக்கு என்னன்னு வம்பு வரும். அதே சமயத்துல இங்க குடுக்கல அப்படின்னு சொன்னா இந்த வெறுப்பின் தன்மை வரும். அப்புறம் ஒன்று வாங்குறது எங்க இருக்குது? ஆகினால அவருடைய செலவு என்னமோ ஏதோ என்னமோ அப்படிங்கிறவங்களை இணைந்து நாம ஒட்டி அதை சிந்தித்தாருன்னா அவர் கல்யாணம் தன்னைத்தானே தன்னை அறிந்து நமக்குள்ள அவசரமா வந்த செலவழிக்கிறவன் தான். அதே மாதிரி ஏதாவது அர்ஜென்ட் செலவா இருக்கும் அப்படிங்கிற நிலையில் எண்ணி அவரை முழுமையாக நாம எடுத்துக்கொண்ட உணர்வில் அன்பால் பரிவால் இதை பண்ணால் அவர் அறியாமல் செயல்பட்டாலும் மாற்றிட முடியும். ஆக அவருக்கு அந்த உயர்ந்த செலவினங்கள் வருவதை தடுக்க வேண்டும், மகிழ்ச்சி சக்தி பெற வேண்டும், அவர் உணர்வு நிலை உயர்ந்த நிலை வேண்டும் என்று எண்ண வேண்டும். ஆக இப்போ வசிஷ்டர் மந்திரி போல ஒன்றி வாழக்கூடிய தன்மை வரும். நான் செலவழிச்சா ஒண்ணு, நீங்க செலவழிச்சா ஒண்ணு அப்படிங்கிற நிலையில இன்னைக்கு ரொம்ப வீட்டுல உண்டு இல்லைங்களா? அந்த மாதிரி நிலைகள் இல்லாதபடி இது வெறுப்பின் தன்மை அடைகின்றது. ஏன்னா இது உணர்வின் இயக்கங்கள் மாற்றம். ஆகவே இதை வேற எதுக்கு கேட்டுங்க. அதனால இதுல ஜாஸ்தி பிடிப்பு உண்டு. இப்ப குழந்தைகளை எடுத்து இந்த அந்த விண்ணுலக ஆற்றலை பாருங்க என்றால் உடனே பார்ப்பாங்க. நம்மள பெரியவங்களை போய் பார்க்க சொன்னா என்ன ஆகும் தெரியாது. இந்த உணர்வு தான் மனம். ஆக அந்த மெய்ஞானியுடைய உணர்வுகளை பெற வேண்டும் என்றால் குழந்தைகளுக்கு தகுதி உண்டு, வேற எண்ணங்கள் இல்லை. இந்த உடல் பற்று இல்லை, அறிய வேண்டும் என்ற ஆர்வம் உண்டு. அதனால அது பெற முடியும். அதை காட்டிலும் நம்மளை காட்டிலும் இந்த குழந்தைகள் அந்த விண்ணுலக ஆற்றலை பெற தகுதி பெற அது வந்து முதல் தகுதி உண்டு, வளரும் பருவம் பெற்றவர்கள். ஆக ஒரு செடியின் தன்மையை கொண்டு நாம் ஒன்றை இணைத்து விடலாம். ஆக அந்த செடிக்குள் அந்த வளரும் பருவம் வித்துக்குள் இணைத்து முளைக்கும் போதை இணைத்து விட்டால் அந்த உணர்வின் சக்தி தனக்குள் இணைந்து வாழ்ந்துடும். ஆனால் அதே சமயத்தில் முதிர்ந்த பின் நாம் கொண்டு வர வேண்டும் என்றால் இப்ப அருள் மகிழ்ச்சியின் உணர்வுகளை இதை போல உங்க சத்தநஷ்டங்களை சொல்லிவிட்டு அதோடு உங்க நினைவின் ஆற்றலை கொடுத்து இந்த மகிழ்ச்சி அருள் சக்தியை கொண்டு உங்களுக்குள் இணைக்கக்கூடிய முறையை கொண்டு தான் உங்களுக்குள் மாற்ற முடியும். நீங்களா இது படித்து தெரிந்து கொள்வது என்றால் படிக்க எண்ணமே வராது. ஆகவே இந்த உணர்வின் தன்மை தனக்குள் வந்து நினைவின் ஆற்றல் வந்து அறிந்து கொள்ளும் ஆற்றலும் தன்னை காத்து உணர்வுகள் விளையும். ஆகவேதான் இப்போ உபதேசத்தின் வாயிலாக உங்களுக்குள் செடிகளுக்கு வரவிடுவது போன்ற இந்த உணர்வுகளை உங்களுக்குள் அதை செயலாக்குவோம். அப்புறம் நான் அந்த காலையில் இதெல்லாம் சொல்லியிருக்கிறேன். அதனால நாம இப்ப என்ன இது முடிவு என்ன தெரிஞ்சிட்டீங்க? ஆக இவங்க நாம கல்யாணம் பண்ணி இருக்கிற மாதிரி கல்யாணம் பண்ணா அவங்க துரித நிலையில் வந்து சக்தி பெற முடியும். ஆக அந்த உணர்வின் தன்மை தனக்குள் இணைச்சிட முடியும். அவங்க கல்யாணம் பண்றவங்க இந்த கல்யாணம் பண்ண ஒரு பாடு கணவன் மனைவி சண்டை வந்துடுச்சுன்னா எங்க எடுக்கிறது இருக்கு. 2 குழந்தை போயிடுச்சு, கொஞ்சம் உடம்பு திரும்பிடாம போச்சுன்னா இங்க போச்சு. அப்ப யாரு முந்தி எடுப்பாங்க? ஆக இதை உணர்வு மாற்ற மகிழ்ச்சியின் சக்தி உங்களுக்குள் இழைத்து வைத்து தன்னைத்தான் அறிதல். ஆக அந்த குழந்தையின் உணர்வு கொண்டு நாம் எப்படி ஈர்க்க வேண்டும் என்று மாற்றிக்கொண்டால் இது உங்களுக்கு வரும். அப்புறம் சிவசக்தியின் உயிரோடு ஒன்று ஒளியின் தன்மை இன்னைக்கு சிவசக்தி தானே இது. இப்போ ஒவ்வொருத்தரும் சிவசக்தியா தான் இயங்குறாங்க. உடல் சிவமாகின்றது, நம்ம உடலுக்குள் இருக்குது சக்தி ஆகின்றது. இப்படித்தான் சிவசக்தி. ஆக உருவம் சிவம், தனக்குள் இயங்குவது சக்தி. ஆகவே இந்த உணர்வின் தன்மை உயிருடன் ஒன்றி சக்தியாக நாம் இயக்க முடியும். ஆக இந்த உணர்வின் தன்மை எந்த சக்தியாக இயக்கின்றமோ மறு உருவை கொடுக்கும். உருவல்லா நிலைகள் சக்தியாக நாம் சேர்ப்போம் என்றால் ஆக உயிருடன் ஒன்றி என்றும் சிவசக்தியாக ஒளியின் செய்வார். எண்ணத்தால் வருவதை ராமலிங்கம் என்றும், ஆக எண்ணம் இல்லாத நமக்குள் அதாவது எண்ணத்தால் உருமாற்றிய நிலைகள் கொண்டு ராமலிங்கம். ஆக அதே சமயத்தில் உயிருடன் ஒன்றி நிலைகள் நாம இப்ப சீரலிங்கம். ஆக இந்த உணர்வின் தன்மை கொண்டு உறைந்த உடல் கொண்டு நாம் இயக்குகின்றோம். ஆக எண்ணத்தால் ஒளியின் தன்மை இருளை போக்கி ஒளியின் தன்மை உயிருடன் ஒன்றியனால் ராமலிங்கம் சொல்றது அர்த்தமாகுங்களா? ஆக மட்டும் சிவசக்தி அதான். எங்கே சென்றாலும் சக்தி இல்லையேன் சிவம் இல்லை, சிவம் இல்லையேன் சக்தி இல்லை. ஆக பெருக்கம் சக்தியுடைய நிலைகள் கொண்டுதான். ஆக அந்த சக்தியின் துணை கொண்டுதான்
இங்க எண்ணத்தால் அந்த சீவலிங்கமாக இங்க உடலாகின்றது. ஆக எண்ணத்தால் ராமலிங்கமாக அங்கு உருவாக வேண்டும். ஆக ஒளியின் சரீரம் இதுதான் சிவசக்தி என்பது. நீங்க கணவன் மனைவி அல்ல. வசிஷ்டர் தான் கவர்ந்து கொண்ட சக்தி போல் வசிஷ்டர் கவர்ந்து கொண்ட நிலைகள் கொண்டு ஏதோ அதனுடன் இணைந்தே வேலை செய்யும். நாம் எண்ணிய எண்ணங்கள் எதிர்நிலையா மாறிவிட்டால் என்ன செய்யும்? அதனால்தான் சிவசக்தி என்பது. ஆக நமக்குள் சக்தியும் சிவம் இல்லை, சக்தி தான் சிவமாகின்றது, சிவன் தான் சக்தி ஆகின்றது. ஆக சூட்சம் சக்தியான நிலைகள் மறைமுகமானது உறைந்து விட்டால் சிவமாகின்றது. ஆகவே இதை சிவசக்தி என்று பொருள். அப்புறம் குருதேவா, ஞானகுருவினும் ஒரு சிறிய கேள்வி கேட்க விரும்புகின்றேன். அதாவது, ஓம் என்றால் என்ன? ஞானகுரு அவர்கள் ஒவ்வொரு உபதேசத்திலும் ஓம் என்பதற்கு விளக்கம், ஓ என்றால் பிரணவம், இம் என்றால் பிம்பம், கோடி 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 என்பதற்கு காலையில் விளக்கம் அவர்கள் மிக தெளிவாக உபதேசத்தின் வாயிலாக கொடுக்கும் நேரத்தில் ஓம் என்பதற்கு விளக்கம் கேட்டேன் என்று யாரும் தவறாக எண்ண வேண்டாம். ஓமுக்குள் ஓம், அந்த ஓமுக்குள் ஓம், இதை அறிய கேட்ட கேள்வி இது. கோடி கோடி என்பது போல் ஓமுக்குள் கோடி கோடி உண்டா? கோடி கோடி ஓம் உண்டா? ஒன்றுக்குள் ஒன்று ஜீவன் பெற்று ஒன்றின் அணைப்பில்தான். முதலே ஓ என்று பிரணமாகின்றது, மற்றொன்று அதற்குள் இருந்து ஒவ்வொரு உணர்வும் தன் தன் நிலைகள் இயக்கும். ஆக ஓமுக்குள் ஓம், ஓமுக்குள் ஓம், ஓமுக்குள் ஓம், ஓமுக்குள் ஓம். ஆக இதை போல பல கோடி உணர்வின் தன்மை ஒன்றுடன் ஒன்று இணைத்து அது ஓ என்று பிரணமாகி இம் என்று நிலையாகின்றது. ஆக இதை நாம் உடலுக்குள் வரப்படும் போது உயிரணின் தன்மை எத்தனையோ கோடி உணர்வு கொண்டுதான் இந்த எண்ணத்தின் தன்மையோடு. ஆக நாம் உயிர் ஓ என்று இயக்கினாலும் நாம் எண்ணிய உணர்வு ஓமுக்குள் ஓ, அந்த உணர்வின் இயக்கமாக தான் இயக்கும். எதிலையும் அந்த ஓ என்று பிரணம் இயக்க இயல்லை என்றால் ஆக உடலாக, ஆக ஜீவனானால் தான் மலம் உடலாகின்றது. ஆகவே உறைந்திடும் நிலைகள். ஆக உடலுக்குள் திரேதா யுகம், உடலுக்குள் அந்த உயிரணுவை தோற்றிய பின் எண்ணத்தின் உணர்வு கொண்டு ஓம் என்று இயக்குகின்றது. உணர்வின் தன்மையும் என்று மலமாகின்றது. அதே போல இந்த செடிகளின் நிலைகள் ஒன்று இணைந்த பின் ஓ என்று அது துடிப்பின் நிலைகள் இயக்குகின்றது. இம் என்று உணர்வில் சக்தி உரைகின்றது. ஆக சிவமாகின்றது. ஆக சக்தியாக இருப்பது செடியாகப்படும் போது துவைதம். ஆக தன் மனத்தின் நிலை வரப்போம் போது சக்தியாகின்றது. ஆகவே அதற்குள்ளும் எந்தெந்த உணர்வுகள் இதுவோ அதனின் உணர்வுகள் ஜீவன் இயக்கவில்லை என்றால், ஒரு கசப்பின் தன்மை என்றால் பல உணர்வுகள் சேர்த்துதான் அது. அந்த பலர் உணர்வுகள் ஒன்றுக்குள் ஒன்றான் என்று ஒன்றின் உணர்வு கொண்டு இணைந்து அது ஓ என்று ஜீவனாகி இம் என்று உடலாகின்றது. இதைத்தான் ஓமுக்குள் ஓம், ஓமுக்குள் ஓம். ஆனால் அந்த ஒன்றும் இணைந்து இயக்கவில்லை என்றால் அது இல்லை என்று பொருள். ஆக மொத்தம் எதிலுமே ஒன்றுடன் ஒன்று துணை கொண்டு அது இயக்க சக்தியாக மாறினால்தான் ஓம் 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 ஓம். ஆக எதை எண்ணி ஓம் என்று தலைக்குள் சேர்க்க வேண்டும் என்ற நிலைதான். அப்புறம் இதுக்கு விளக்கம் சரியா போச்சு, இல்லைன்னு தெரியலன்னு தெரிய சொல்றேன். கேள்வி கேட்டது போயிட்டார் வம்புடார். அதாவது சிந்தனைங்கிற போது உடல்ல இருக்கும் போதுதான் சிந்தனை. அதை கொடுங்க அங்க மை. மனித உடலிலிருந்து பிரியும் உயிருக்கு சிந்தனை சக்தி உள்ளதா? அது ஒளிநிலையாகக்கூடிய அந்த உயிருக்கு மட்டும்தான் சிந்தனை சக்தி உள்ளதா? அதாவது இப்ப ஒரு ஆடு புலி பாக்குது, புலி இது கொண்டு திங்க உணர்வு. அப்ப அதைகிட்ட இருந்து தப்பிக்கும் சிந்தனை வரும். அப்ப அந்த சிந்தனை அந்த புலியின் உணர்வே நினையாகுது, அந்த நினைவின் உணர்வே உடலாகுது, உணர்வின் தன்மையை வலுப்பெறுது. பின் அந்த சிந்தனை நிலையே அதையிடமிருந்து தப்பிக்க அதனின் வலு வலுப்பெறுவது அதுவாகும். இப்ப நாம இந்த உடல்ல இருந்தே என்னை இப்படி செய்தான் என்று இந்த சிந்தனை இந்த உணர்வின் தன்மை வருது. இந்த இடத்தை நாம் வலுவாக்கி கொள்கிறோம் இந்த உடலுக்குள் வருது. ஆக நம் உடலில் வந்த தீமைகளை மகிழ்ச்சியான சக்தி பெற வேண்டும் என்று அந்த உணர்வின் தன்மை நாம் சிந்தனை அதுக்குள் செலுத்துகிறோம் என்றால் அதன் உணர்வாகி அதன் நிலைகள் கொண்டு மனிதன் அற்ற நிலைகள் கொண்டு மனிதன் உடலையை ஒளியாக மாற்றிக்கொள்ளும். இந்த உடல்ல இருந்துதான் மாற்ற முடியுமே தவிர இந்த உடலை உணர்வின் தன்மை இங்கே இழுத்து விட்டால் உருவத்தை மாற்றிவிடும். ஆனால் இந்த உடலின் தன்மை அவங்க ஒளியாக மாற்றிவிடும். உருவம் மாறும். இங்கே ஒளியின் தன்மை மாறும். உயிர் ஒளியானது. ஆக மனிதனான பின் அறிவால் அறிந்து கொள்கின்றோம். அன்றிலும் ஒளியின் உணர்வாக வளைந்திடும். வளைந்திட்ட உணர்வுடைய நிலைகள் சிந்தனை அந்த மகிழ்ச்சியின் சக்தி பெற வேண்டும் என்று இந்த உடலிலே சிந்தனை ஆன பின் தான் இதிலே உறைந்த உணர்வுகள் அதன் இயக்கம்.
அதாவது இப்போ உங்க உடலுக்குள் நான் கோபமாக இருக்கிறேன் என்று வைத்துக் கொண்டால் இது எனக்குள் எனக்கு சாதகமா இருந்தால் நல்லது. இப்ப நான் தவறு செய்கிறேன் என்று வைத்துக் கொள்ளும், ஆக அந்த நண்பன் தவறுக்காக அந்த நிலையை வைத்து என்னுடன் ஒத்துழைத்தால் இது நல்லதாகின்றது. ஆனால் தவறு என்று ஒன்று சுட்டி காட்டப்போனா எனக்கு எதிரியாகும். ஆக இதுல நல்லது நல்லதாக எண்ண முடியாது, கெட்டது கெட்டது எண்ண முடியாது. ஆக நமக்கு ஒத்து வந்தால் நல்லது எண்ணுகின்றோம். ஆக இன்னைக்கு மிளகா அந்த காரமாக இருக்கின்றது, அதை காரத்தை அளவோட வைத்து விட்டால் அது நல்லதாகின்றது. ஆக அதே சமயத்தில் நான் காரத்தை அதிகமாக சாப்பிட்டு விட்டால் அது நல்லதாகின்றது. காரத்தை குறைத்துவிட்ட சப்பு என்றது. ஆக நல்லது நல்லதும் அல்ல, கெட்டதும் கெட்டதும் சொல்றாரு. அதனாலே நமக்குள் எந்த உணர்வின் தன்மை நாம் அந்த உணர்வின் தன்மை எடுக்கின்றோமோ, ஒளியின் சரிவை கொண்ட நிலையான உணர்வுகள் நாம் எதுக்கின்றோமோ அதுவே நமக்கு நல்லது. ஆக இந்த உயிரின் தன்மை ஒளியாக நின்று எவையெல்லாம் தனக்குள் அறிவிக்கின்றதோ அவை உயிருடன் ஒன்றி ஒளியாக மாற்றுவதுதான் நமக்கு நல்லது. விண்ணின் ஆற்றலுக்கும் மகிழ்ச்சியின் ஆற்றலுடைய நிறைகிறது. ஆக விண்ணின் ஆற்றல் மற்ற கோள்கள் உணர்வுகள் பெற்றது. அந்த விண்ணின் ஆற்றலானதான் உயிர், அந்த விண்ணின் ஆற்றலானதான் உடல். ஆக சிசித்துக் கொண்ட மகிழ்ச்சியின் ஆற்றல் தான் நமக்குள் மனிதன் உயிருடன் ஒன்றி ஒளியின் சரீரமாவது. ஆக விண்ணின் ஆற்றல் என்பது அதை வைத்துதான் மனிதன். ஆக மனிதன் ஆனத்தின் தன் ரசித்துக் கொண்டதுதான் மகிழ்ச்சி. அதான் அந்த நிலை. நட்சத்திரத்தை வச்சுதான் உங்களுக்கு எல்லா நிலையும் கோள்களாவதும் சூரியனாவதும். அதனுடைய சரீரம் எல்லாம் விண்ணின் ஆற்றலை பெற்றுதான் நம்ம மனிதனாகும். மகிழ்ச்சியின் ஆற்றலை பெற்றால்தான் ஒளியாகிறோம். அதனால இன்று விண்ணிலே இருக்கக்கூடிய மகிழ்ச்சிகள் அவள் உணர்வின் தன்மை கொண்டு நாம் எதை உணர்த்தினோமோ அது விண் என்று வரப்போகும்போது சொல் விண் என்று வரும். ஆக விண் என்று நிலைகள் வரப்போகும்போது கோள்களும் நட்சத்திரங்கள் நாம் உடலாகின்றது. ஆக விண்ணுக்கு இங்கு மண் உலகில் சென்று மீண்டும் விண்ணுலகில இன்று வாழ்ந்து கொண்டிருப்பது மகிழ்ச்சி. ஆகவே அந்த விண்ணுலகம் செல்ல வேண்டும் என மகிழ்ச்சி விண்ணுலகம். ஆக இன்னைக்கு விண்ணுலகம் என்று சூரிய மண்டலத்தில் சூரிய பிரபஞ்சத்திற்குள் நாம் இருக்கும், இதுவும் ஒரு விண்ணுலகம் தான். ஆனா சில மண் உலகை கடந்து விண்ணுலகம் சென்ற அந்த மகிழ்ச்சி நல்வட்டத்தில் நாம் இணை வேண்டும். அதுவும் விண்ணுலகம் தான், விண்ணிலே வாழ்கின்றார். என்னென்றால் இந்த காயத்ரி என்றால் எது காயத்ரி? கோபமும் காயத்ரி தான், சாந்தமும் அதனுடைய வலுவிறப்பும்பது காயத்ரி தான், இனிப்பும் காயத்ரி தான், அதனுடைய வலுவில் இணைக்கின்றது. அதனால்தான் இன்று விண்ணில் இருப்பதை இந்த மண் உலகில் இருந்து விண்ணிலே நான் மறந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆக அந்த விண்ணின் ஆற்றல் நாம் பெறணும். இதை எந்த விண்ணின் என்ற நிலை வரணும் அல்லவா? அறிவு சூன்யமா இப்பவே ஆயிட்டு வருது இல்லை. இப்ப என்ன ஆகுது? அப்பா உதைக்குது, அப்பா உதைக்குது, எல்லாம் உதைக்குது. ஞானங்கள் குறையுதான், அதான் போயிடுச்சு. அது மாறுது. இன்னும் கொஞ்ச காலத்தில் சூரிய பிரபஞ்சமே மாறி போகும். ஆக ஒவ்வொரு நட்சத்திரம் சூரியனாகி அது ஒரு பிரபஞ்சமா உருவாகும். இப்படி ஒன்றோடு ஒன்று இந்த பிரபஞ்சம் கலைஞ்சிருச்சுன்னா அதுல வர இந்த நட்சத்திரங்கள் தான் கோளின் தன்னை ஒரு பிரபஞ்சமாக உருவாக்கி சென்றது. அப்புறம் அது நிறைய தூங்கிட்டு இருந்தியா? உடல்ல 2 பேரும் தான் போயிட்டாங்கன்னு தான் சொல்றேன். விண்ணுலகம் அவருடைய சீடர்களை வச்சு இதனுடைய உறுதுணையா வச்சு போயிட்டாங்கன்னு சொல்றேன். நேரம் தூங்கிட்டு இருந்தியா? தூங்கினவங்களுக்கு நீ தட்டி எழுப்புற. அடுத்த கேள்வி, விண்வெளியில் தோன்றிய உயிரணு பூமிக்கு எப்படி வந்தது? புவியீர்ப்பு அதுவரை உள்ளதா? இரட்டை குழந்தை பூர்வ புண்ணியம் 2 குழந்தைகளுக்கும் ஒரே மாதிரியாக அமையுமா அல்லது மாறுபட்டு இருக்குமா? உயிரணுக்கள் அங்கே விளையப்படும் போது பூமி சுழற்சி நிலையில் எது சிக்குகின்றது இங்கே வருகின்றது. மற்ற கோள்கள் சிக்கினா அங்க போயிடும். அதே சமயம் இந்த இரட்ட குழந்தைகள் என்பது கருவனுடைய உருவாக்கப்படும் போது ஒரே நாளில் உருவாவதும் உண்டு. ஆக 2 கிளைகளாக பிரிவது உண்டு. ஆக ஒரு 10 நாள் கழித்து உருவாகுவதும் உண்டு. இதை போல இந்த உணர்வின் தன்மை அந்த குழந்தையை உருவாகும் கருவினை நினைவு நாட்கள் எதுவோ அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். ஒரே நேரத்தில் பிரிவின் நிலையில் கருக்கள் 2ஆக மாறிவிட்டால் 2 பேருடைய உணர்ச்சிகள் ஒன்றாக இருக்கும். இங்கே அடித்தால் அங்கே அடிக்கிற மாதிரி இருக்கும், அங்கே வேதனைப்பட்டால் இங்கே வேதனைப்பட்ட மாதிரி இருக்கும். இதே உணர்வின் தன்மை 2ம் இணைந்து இந்த உணர்வின் தன்மை உருவாக்கி விட்டால் 2 உணர்ச்சிகள் ஒன்றாகும்.
இந்த மாதிரி இரு குழந்தைகளுக்கும் ஒரே உணர்வு வர வேண்டும் என்றால் அந்த உணர்வின் தன்மை இங்கு ஒற்றியை பிறக்கும். ஆக இதிலே சில பிரிவுகள் இருந்தாலும் ஒட்டாது. ஆக இணைந்து விட்டால் உணர்வின் தன்மை இணைந்தே வரும். ஆக 2 பேருடைய உணர்ச்சியுடைய நிலைகளும் ஆக சீராகுவது. இதில் உணர்வுகள் மாற்றம் இருந்தால்தான் ஒட்டாது, இல்லாமல் ஒற்றியை பிறக்கும். சொல்றது அர்த்தமாக விளங்குதான். ஆகினாலே உணர்வுகளில் சில பேர் முகங்கள் உணர்வுகள் ஒன்றாக இருக்கும், ஆனா குணங்கள் வேறையாக இருக்கும். ஆக அந்த உணர்ச்சிகள் வேறையாக இருக்கும். 2 உணர்ச்சி ஒன்றாகிவிட்டால் அது இணைந்தே பிறக்கும். ஆனால் அது கருப்பையின் உணர்வுகள் அது மாற்றப்பட்டிருக்கும். ஆக ஒவ்வொரு நொடியிலையும் அதை 2 குழந்தைகளும் கருவில இருக்கப்படும் போது தாய் எதையெல்லாம் பார்க்கின்றதோ அந்த உணர்வின் நிலைகள் எல்லாம் இந்த 2 குழந்தைக்கு ஒன்னா சேரும். ஏனென்றால் கருவில இருக்கும்போது 2 சேர்ந்து வளருது. அப்ப இன்னைக்கு சண்டை போடுறது பார்த்தாச்சுன்னா அந்த 2 குழந்தையும் சண்டை போடுறதா வரும். ஆக இதிலே குணங்கள் ஒன்று வரும். ஆனால் அதே சமயத்தில் தன் உணர்வின் தன்மை இதே 2 இணைந்து வரப்போகும்போது முகங்கள் ஒன்றாகிறது. ஆனால் கருவிலே வித்தியாசமான நிலைகள் உறவு வரப்போகும்போது அந்த கருப்பையின் சுருக்கங்கள் விருந்து கொடுக்கும் நிலைகள் மாறிவிட்டால் நிறங்கள் மாறும். இத்தகைய ஆராய்ச்சியில் போக வேண்டியதில்லைங்க. கேட்க வேண்டிய நிறைய நாம இதுக்கெல்லாம் போயிட்டு இருந்தா கீழே என்ன உடலுடைய கூறுக்குதான் ஆராய்ச்சிட்டு இருக்கிறோம், அலசிட்டு இருக்கோம். எதுக்கு கேட்டாலும் விடை சொல்ல முடியும். இன்னைக்கு டாக்டரால் கண்டு உணர முடியாத நிலைகளும் இப்ப விரிவாக்கப்படும் போது இது டாக்டர்களுக்கு பயன்படும், ஆனா நம்மளுக்கு பயன்படாது. அடுத்த கேள்வி, குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, ஐவகை நிலங்கள் ஞான விளக்கம் வேண்டும் என்று கேட்கிறார். இது நமக்கு தேவையான இது என்னன்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஏன் நீங்க மேல போறீங்க, இங்க கீழே வாங்கன்னு கூப்பிடுற மாதிரி இருக்கு. வேற ஒண்ணும் நீங்க இதெல்லாம் அங்க போயிட்டே இருக்கிறீங்க, அங்க போகாதீங்க, இங்க வாங்க அப்படின்ற நிலையில இருக்கு. இது அவர்கள் அறியாமைதான் என்ற பிறகு நாம் போகும் மார்க்கம் என்ன? அடுத்த கேள்வி, அகத்தியர் எவ்வாறு பூமியை காப்பாற்றினார்? நட்சத்திரம் சூரியனாகும் பொழுது சூரியன் பிரபஞ்சத்தை எவ்வாறு உருவாக்குகிறது? என்ன எத்தனையோ விளக்கங்கள் கொண்டிருக்கிறேன், திருப்பி இதை கேட்கிற என் நேரத்தை என் மீன்படுத்துவாங்க. படிச்சு தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இவங்க பண்ணி எல்லா புத்தகத்திலும் வெளியிட்டு இருக்கணும் இல்லைங்க. இதை விட்டுட்டு எப்படி ஆகுது, என்ன கேள்வி ஆகுது அப்படிங்கிற சொல்லி போட்டு ஆக படிச்சுக்கிட்ட குழந்தைகிட்ட வாத்தியார் கேட்கணும். உங்ககிட்ட கேட்க வேண்டிய கேள்வி என்கிட்ட கேட்கறீங்க, அவ்வளவுதான். நீங்க இந்த வரையிலும் படிச்சுக்கிட்டீங்க, நீங்க என்ன வரையில தெரிஞ்சுக்கிட்டேன்னு கேட்டோம்னா நீங்க சொன்னீங்கல்ல அது எப்படின்னு சொல்லிட்டு வாத்தியாரை திருப்பி கேட்கிற மாதிரி இருக்குங்க இந்த கேள்வி. அடுத்த கேள்வி, சித்தி நிலை என்றால் என்ன? அஸ்தமா சித்தி நிலை என்பதன் விளக்கம் பெரும்படி. கோவிலில் பிரசாதம் கொடுக்கும் போது அதை வாங்கலாமா? அவர்கள் கொடுத்த விபூதியை இட்டுக் கொள்ளலாமா? இது வரலாம் நீங்க மேல போகாதீங்கன்னு கேட்கிற மாதிரி. நேரம் உபதேசத்தை வச்சு நம்ம கோயில எப்படி கும்பிடணும், நாம நெத்தியில எப்படி வைக்கணும்னு சொல்லி அதெல்லாம் விட்டுட்டாங்க. நீங்க அங்கெல்லாம் போகாதீங்க, எனக்கு மட்டும் பதில் சொல்லிட்டு இருங்கிற மாதிரி. இதெல்லாம் கேள்விக்கு அர்த்தம் இல்லாத கேள்விகள். அடுத்த கேள்வி, சூரிய சக்தி சப்தரிசிகளின் சக்தி எடுக்கும் போது ஏங்கி இருங்கள் என்று ஞானகுரு சொல்கிறார்கள். அந்த ஏக்கம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும், எந்த அளவில் இருக்க வேண்டும் என்று விளக்கம் கூறுவார். அது இது கேட்கறது நியாயம்தான். இப்போ மகரிஷிகளுடைய அருள்சக்தி பெற வேண்டும் என்று உணர்வை இங்க விளை வச்சிடணும். அந்த உணர்வின் தன்மை வளர்க்கப்படும் போது நினைவின் உயிருடன் கொண்டுடணும். ஏனென்றால் கரண்டா அதுதான் உற்பத்தி பண்ணுது. அப்ப அதோட சேர்த்து காந்த அலைகளை நாம் விண்ணை நோக்கி எடுக்கும் போது சூரியன் காந்த அலைகள் தரும். நாம் எண்ணத்துடன் வரும் போத குணத்திற்கு எந்த மகிழ்ச்சி வேணும் அதுக்கு தகுந்த சக்தி வேணும். மோட்டாரை நமக்கு அதுக்கு தகுந்த மாதிரி மேக்னெட் இருந்தாதான் மோட்டார் சுழட்டும். அந்த மேக்னெட் கம்மியாகி போச்சுன்னு என்ன செய்யணும் சரி. ஆகவே நாம் மோட்டார் கரண்ட் உற்பத்தி போகணும். அந்த 2 இடைக்க போகும்போது முதல்ல கூர்மையான நிலைகள் நமக்குள் அந்த மகிழ்ச்சி நிலையை இந்த நினைவை கண்ணோட கொண்டணும், அது உயிரோட கொண்டணும், நினைவினை விண்ணை நோக்கி ஏகணும். அப்ப அந்த உணர்வின் சக்தியை நமக்குள் எடுத்து வளர்க்கணும். இது முறையான கேள்வி. இதை விளக்கம் தெரிந்து கொள்வதற்கு இது வரும். ஆனா இந்த மாதிரி கேள்வி கேட்டீங்கன்னா பரவாயில்ல. அதை விட்டு போட்டு உபரி வாங்கி வைக்கிறதுன்னு இன்னும் கொஞ்சம் கெட்டு போறோம், பந்தயம் எவ்வளவு கேட்டீங்கன்னு கேட்கிற மாதிரி கேள்வி கேட்கிறேன். அப்ப இன்னொரு உபதேசத்தை கேட்டது எதை தெரிந்து கொண்டார் என்று எனக்கு ஒன்றும் புரியும். பெண்கள் பகுதியிலிருந்து கேட்டதெல்லாம் நியாயமான கேள்வி கேட்டா இது ஆண்கள் பகுதியிலிருந்து வந்திருக்கும் போது சக்தியிலேயே சிவம் இல்லைங்க.
ரொம்ப போச்சு. கோலமாம இல்லைன்னா பிள்ளையாது. இப்ப தாய் யாரு? பெண் தானே. கோலமா மகிழ்ச்சி அரசரா இருந்த காலத்துல அவர் படையெடுத்து பல கொலைகள் செஞ்சாரு. அதனுடைய நிலைய தனிச்சிருந்து உணர்ந்து இந்த நிலையிலிருந்து நம்ம மாறணும், மெய்வழி அடையணும்னு தனிச்சிருந்து தியானிச்சு விண்ணின் ஆற்றலை பெற்றாரு. நம்ம சர்க்குரு எந்த சூழ்நிலையில அந்த விண்ணின் ஆற்றலை பெற்றாருன்னு கொஞ்சம் சொன்னேன். வேண்டாத கேட்டீங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் எப்படி பெற்றாரு இவர் எப்படி பெற்றாருன்னு அவர் பெற்றதுதான் உங்ககிட்ட சொல்றேன். எப்படி பெற்றாருன்னு உங்ககிட்ட சொல்றேன். பெற்ற நிலையிலான விண்ணி நாட்டில் எந்தெந்த வழியில பெற்றாரு அப்படின்னு இதுவரைக்கும் சத்குரு தேவர் சொன்னதையே வச்சுக்கிட்டு மீண்டும் எப்படி சத்குரு தேவர் பெற்றார் அப்படின்னு நினைச்சு என்ன கேள்வி இது? ஆக ராமலிங்க அடிகள் அண்ணியை அடிக்க பார்த்து அண்ணி நேர் தனக்கு சோறு போட்டதற்கு விசுவாசத்துக்கு அண்ணி என்றாரு. ஆக அந்த அண்ணி எண்ணும் போது தான் பக்தி மார்க்கத்துல எந்த எண்ணத்தை கூறினாலும் ஐயோ அன்னைக்கு உதவாங்களே எனக்கு சோறு போட்ட அன்னைக்குன்னு உணர்வை இங்க வலுபெறுது. ஆக இதை போல எந்த முருகனை வணங்கியதோ அதே முருக பக்தியில இருந்து ஆன்மா இங்க வந்துடும். ஆக இதை போல தன் அரசாட்சி நிலைகள் கொண்டு பல கொலைகளை செய்து உணர்வுகளை ஓலமிடுவதை பார்க்கிறார். அந்த உணர்வின் தன்மையிலிருந்து இது மாற வேண்டும் என்று அவர் எண்ணுகின்றார். அந்த மாற்றத்தை இது தீ என்று நீக்குகின்றார். இதை போலதான் வேடுவன் கொள்ளைக்காரனாக தான் இருந்தான். ஆனால் பச்சை கொண்டு குவித்த பெண் அதை தன்னுடன் இணைந்த பச்சி அது துடிப்பதை கண்டு தான் இனப்பச்சியுடைய நிலைகள் எண்ணி தான் ஏற்றத்தால் உற்று பார்க்கின்றது. ஆனால் இந்த வேடனோ அந்த பச்சியை மீண்டும் உற்று பார்க்கின்றான், அதையும் கொண்டு புசிக்க. ஆனால் பச்சியோ தவிக்கதை கொண்டு இவன் கண்ணிலே பார்க்கின்றது. இவன் அன்பை கொண்டு அதை கொல்ல எண்ணுகின்றான். அவருடைய கண்ணின் பார்வை கொண்டு இவனுக்குள் இருக்கும் தீமையை கொள்ளுகின்றது. இவன் அன்பை கொண்டு அதை துடிக்க செய்கின்றான். இவன் தன்னுடைய பாசத்தின் ஒரு கண்ணீரை பாய்ச்சப்பட்டு பாச உணர்வு உண்டின் எட்டும் அளவுக்கு தன் மணிக்கணக்கில் சென்ற பின் இந்த உணர்வின் தன்மை வலுவானது தான் செயலின் தன்மையை அது மாற்றுகின்றது. ஆகவே இந்த கண் அந்த பச்சி ஒன்று மரியாதைதான். பாசத்தால் எடுத்துக்கொண்ட உணர்வு எந்தெந்த மனிதனானாலும் மிருகமானாலும் தன் இனத்தின் பாசம் உண்டு. அந்த பாசத்தால் பார்க்கும் உணர்வுகள் இவன் செய்யும் தீய செயலை மறைத்து அந்த பாசத்தின் உணர்வை உண்டச் செய்கின்றது. அப்போதான் வானை நோக்கி ஏகின்றான். இந்த உணர்வின் தன்மை வானை நோக்கி ஏகும் போதுதான் அந்த காந்த புலனான சூரியன் காந்த புலன் அறிவுகள் இவனுக்கு அதிகமாக கூட்டி இவன் உடலிருந்த பாச உணர்வுகள் வளரச் செய்யும். ஆகவே இதைத்தான் அறிந்து கொண்ட பின் ஆக இணைந்து கொண்ட நிலைகள் எதுவோ அந்த நாராயணன் சீதா ராமனாக எதை இணைகின்றதோ அதன் பொருளின் செயலாக அதன் உணர்வின் செயலாக உடலை இயக்குகிறது என்று காவியம் பேசுகின்றான். இதை போலதான் கோலமாகும். சொல்றது உங்க அர்த்தமாகதான். ஆகவே இதை இப்ப நாம என்ன செய்யறோம்? இப்ப இட்டி சட்டை போட்டுக்கிட்டு இருக்குங்க. இந்த கஷ்டத்துல இந்த மேடலுக்காக இங்க வர்றீங்க. ஆக இந்த மீறக்கூடிய இந்த எண்ணங்கள் அதுல எதை இந்த கஷ்டத்தை எப்படியோ சாமிகிட்ட சொல்லி ஏதோ 2 ஆசீர்வாதம் வாங்கினா நல்லா இருக்கணும். அப்ப இந்த உபதேசம் வரும்போது சந்தர்ப்பம் கிடைக்கும். ஒருத்தர் ஒரு போலீஸ்காரர் வந்தார் இங்க முந்தா நாள். வந்த உடனே போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து எனக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வந்தாங்க. நம்ம தவ குணத்துல ஊனமாக இருந்த ஆளுக்கு நம்ம உதவி செய்யணும், எப்படியோ நல்ல வழி வரணும்ங்கிற நிலைக்கு அவன் என்ன செய்தான், தவ குணத்துல இருந்துட்டு எல்லா வீட்டையும் பெட்டி வாங்கி அந்த பெட்டிகளை மாத்துறதும் அதை காசாக்குறதுமா வந்து குறைஞ்ச சார்ஜில் சாப்பாடும் போட்டோம். அவனுக்கு வேண்டிய உதவியும் செய்தான். ஆனால் அவனுடைய செயல் என்னாச்சு, அவனுடைய இச்சைக்கே செயல்பட்டு வந்தான். அவன் பல பாகங்களையும் தேடி சென்றான். தேடி சென்று இவன் பக்கத்துல அவன் பிறந்த எனக்கு இங்க இருந்தான், சோற போட்டோம் எல்லாம் போட்டோம், இவன் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆக அந்த ஆளை கேட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல பார்த்த உடனே அது உணர்வு, நீங்க இந்த மாதிரி அயோத்தியெல்லாம் தபோவனத்துல வச்சிருந்தா உங்களுக்கு கெட்ட பேர் தானே வரும்னு சொல்லி போட்டு பள்ளிக்கூடத்துல அறியாத பிள்ளைங்க தான் படிக்கிறாங்க. அவங்கள முட்டாளா வச்சு இந்த பள்ளியோட முட்டாளாக்கி போடுங்க நினைச்சிட்டு யாரையும் சேர்க்காம தான் முட்டாளு திருது. அவரை கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொன்ன உடனே, ஏன்னா அயோக்கியங்களா வைக்கிறாங்க, நல்லவங்களுக்கு நாம் பாடசாலை வைக்க வேண்டியதில்லை. நல்லவங்களுக்கு அவங்க அறிவின் தன்மை வளரும் நினைவிடும், அறியாதவங்களுக்கு தான் உணர்வை ஏற்று அந்த அறிவின் தன்மை கொண்டாடும். இதுதான் நம்ம தபோவனம். ஆக எதனின் உணர்வை பதிவு செய்து தவத்தால் பெருக்கும் நிலைகளை சொல்றோம். அவன் எதை தவம் இருந்தான், நம்மளுக்கு எப்படி அந்த உணவு 2 ரூபா வருது, அவனை ஏமாத்தினா எப்படி, இதை வச்சு இவனுக்கு சமாளிக்கிறது, இந்த காசை வச்சிடும், இன்னொருத்தம் பெட்டி கொண்டான அதை எடுத்து சொத செலவை பண்ணிக்கிறான். இப்படி மாற்றுதல் வேலையை செய்யறோம். இப்படி மாற்றி மாற்றி ஒவ்வொன்றா கூட்டிகிட்டே போகுது. ஆனா யாருக்கும் போட முடியல. நேரங்காலம் அதிகமாகுது, ஏசி பேச ஆரம்பிக்கிறாங்க, எதையும் சமாளிக்க முடியும். அவருடைய நிலைகள் மாறிவிட்டான். ஆனா இங்க இருந்தும் கூட தபோவனத்துக்கு வந்தான், தவறி வசதியை கொடுத்தோம், எல்லா வசதியும் கொடுத்தோம், அவன் தர முடியல இல்லைங்களா. அவர் அங்கிருந்து வந்தாரு, இதை கேட்டாரு. கேட்ட உடனே அவர் போன்ல
கேட்டுக்கிட்டு இருந்தவர் இந்த மாதிரி அயோத்தியில எல்லாம் ஒட்டு உங்க பேரெல்லாம் கெட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி ஒட்டு கொஞ்சம் ஏதாவது சொன்னார். வாசம்தான் பேரு கெட்டுதான் போகும். அவன் வழியில நாம் போனோம்னா என் பேரு கெடும். அவனை திருத்த வேண்டும் என்றால் என் பேர் எப்படி கெட்டீங்க. அப்புறம் வந்தான். 1 மணி நேரம் ஆன பிற்பாடு அவனை பற்றி சொல்ல போகும்போது என்ன செய்யறாரு. ஆக அவன் மோசமான ஆனாலும் கூட அவனால இவ்வளவு பெரிய தத்துவத்தை நான் தெரிந்து கொள்ள முடிய நிறைவேந்து நான் போலீஸ்காரன். அதனால எத்தனையோ படைகள் செய்வதை திருத்தணும் நினைக்கிறேன். நீங்க சொல்ற மாதிரி படைகள் எல்லாம் எல்லாம் வருது. இருந்தாலும் படை கொண்டவனை நாங்க அடிக்கிறோம் உதைக்கிறோம். ஆனா என்ன சொல்லால இன்னைக்கு எந்த நிலைகளை எனக்கு உணர்ச்சிருங்க. எனக்கு ஒரு பெரிய பாக்கியம். அவன் நல்லா இருக்கணும். நான் முதல்ல அவனை வெட்டாண்டி இருந்தவர். அவனுக்கு புரிய திருந்தணும். இங்க இருந்து அவன் பெற முடியுது. நான் இங்க இருந்து கேட்ட உடனே பெற வேண்டிய அந்த எண்ணம் வருது. இப்ப இதுக்கு அதுக்கு உண்டான வித்தியாசம் என்ன? இதுதான் நம்மை நாம் அறிதல் என்ற நிலைகள்ல இது வரும். ஆக அவருக்கு என்ன வசதியை கொடுக்குறோம். சாமி நம்மளுக்கு இடம் கொடுக்குறாரு. ஏன்பா இது மாதிரி தப்புன்னு இல்லைங்க அப்படின்னு சாக்கு கொள்ளி தப்பலாம் இல்லையா. ஆக அவர் பெற வேண்டும் என்று விரும்பவில்லை. பொருளைத்தான் நாடினார். ஆக தனக்குள் என்ன அவருடைய உணர்வை மாற்றிக்கொள்ள முடியவில்லை. ஆக நாம் எத்தனையோ சொன்னோம், எத்தனையோ உதவி செய்தோம். அவங்க எல்லாம் அவங்க அப்பா அம்மா எல்லாம் எல்லாம் சின்ன செய்தாங்க. உங்க பொறுப்புலயும் இந்த காசை நாங்க அனுப்புறோம். அவனை கொடுங்க. இந்த 1000 ரூபாய் வாங்கி 1700 ரூபாய் என்னமோ அனுப்புனாங்க போதும். இதை வாங்கி கடைக்கு அட்வான்ஸ் கொடுக்காங்க. இவங்க இதுக்கு கடைக்கே அட்வான்ஸ் கொடுத்தான். எங்க இதை விட்டு ஊர் விட்டு போயிட்டாங்க. அவன் தம்பிக்காரனா யாரும் இங்க வந்தாங்க. வந்த உடனே இந்த மாதிரி ஆச்சு இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றான். காரணம் வந்தோர் அதனுடைய உணர்வு இயக்கம் எதுவோ அது பதிவாகின்றது. ஆக இந்த உணர்வின் தன்மை கொண்டு மந்திரம் எப்படியான்னு கேட்டா அந்த நோக்கம் அங்கதான் இருக்கு. மந்திரத்துடைய செயலை கேட்க வேண்டும் என்றால் அது ஆள பயந்து இருக்குன்னு அர்த்தம். ஆகவே அதன் மேல எண்ணத்தை கொண்டு விவரத்தை தெரிந்து கூட அதுதான் வளரும். ஆக இதுல விடுபடுவது எப்படின்னு கேட்டால் விடுபடும் உணர்வுகள் வரும். சொல்றதுன்னா இதைத்தான் உணர்வுகள் கேட்டறிய உணர்வுகள். ஏன் கஷ்டமா இருக்குன்னு கேட்டோம்னா அந்த கஷ்டத்தை வளர்க்க உதவும். ஆக கஷ்டத்தை நீங்க வேண்டும் என்றால் கஷ்டத்தை நீக்க உணர்வு விளையும். ஆக கேட்டுணர்வு ஒரு உணர்வின் தன்மை கொண்டு எதுவோ அதன்தான் ஜீவியில நீ எதை எண்ணுகின்றாயோ அதுவாயில. என் கஷ்டம் என்னையே விட்டு போக மாட்டேங்குதே அது வந்துடும். நான் இந்த மனித வாழ்க்கையில் மீள முடியுமா சந்தேகம். ஆக மீள முடியாதுங்கிற வலு இழந்து விட்டால் மீள முடியும் நிலைகள் வராது. ஆக மீள வேண்டும் என்ற எண்ணத்தை வலுவெற்றுக் கொண்டால் அந்த எண்ணம் அது வாக்கின் தன்மை கொண்டு பதிவு செய்தால் அங்கே வளரும். இப்ப பெரும்பகுதியானவர்கள் இப்ப இந்த கேள்வியிலிருந்து நீங்க தெரிந்து கொள்ளலாம். ஆக எதை அறிந்து கொண்டார்கள். தன் உணர்வுடைய கஷ்டங்களிலே அறிந்து கொள்ள நிலைகள் இது எப்படி ஆச்சு என்ன ஆச்சுன்னு கேட்கின்றார்கள். ஆக இந்த உணர்வின் தன்மை எப்படி ஆகின்றது என்று பலமுறை சொல்லியிருக்கின்றேன். இது அவருக்குள் பதிவாகவில்லை என்றுதான் பொறுப்பு. ஆக இதை நான் மேற்கொண்டு செல்லும் மாற்றங்களும் இது எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்றும் அதிலே நாம் செல்லும் மாற்றங்கள் எப்படி இருந்தால் அது பதிவாகும். அதனை உணர்வின் துணை கொண்டு நாம் உடலுக்குள் விளையும் தன்மை வரும். ஆகவே இதையெல்லாம் அறிந்து கொள்ளும் ஆற்றல்கள் இந்த வாழ்க்கையில் அவன் மந்திரன் என்ன செய்கின்றான், இவர் என்ன செய்கின்றார், அவர் என்ன செய்கின்றார் என் நிலைக்கு செல்ல வேண்டாம். உண்மையில் அந்த ஆதிசங்கரனும் கோலமா மகிழ்ச்சியும் இவர்கள் எப்படி ஆனார் என்று கேள்வி ரைட். அவர் உணர்வின் தன்மை கொண்டு அவர்கள் வளர்த்து கொண்ட உணர்வின் தன்மை தன் சீடர்கிட்ட விட்டார். ஆனால் அவர் மேல பற்றுள்ளவர்கள் எந்த நிலைகள் கொண்டு அவர் எதை உணர்த்தினாரோ அதை கொண்டு உந்தி தள்ளுகின்றார். எமது குருநாதர் தனக்குள் எத்தனையோ கோடி வந்தாலும் இப்ப இதை போல எனக்கு ஆசை குருவார்கள் இருந்தால் எனக்கு எல்லாம் பெரிய கோடகோவரத்தை கேட்டுவேன், அவருடைய நாமத்தை உலகம் எல்லாம் பரப்புவேன் என்ற நண்பர்கள் தான், பக்தர்கள் தான், அந்த சிஷியர்கள் தான் இப்ப பெரும்பகுதி உண்டு.